வணக்கம். இஜட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திக்கிறோமா மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆதவ் அர்ஜுனா விசிகாவில் சமீபத்தில் ஒரு 7-8 மாதத்துக்கு முன்னால் சேர்ந்த ஒரு நபர் துணை பொதுச் செயலாளர் அப்படிங்கிற மிக உயர்ந்த போஸ்ட் கொடுத்தாங்க ஐயா தொல் திருமாவளவன். அப்புறம் அவர் அட்ரஸ் இல்லாமல் அப்படியே இருந்துட்டு இருந்தாரு. திடீர்னு தன்னுடைய கருத்தை பதிவு செய்யும் விதமான பதவியிடமான பேச்சுக்கள், ஒருவேளை அந்த கருத்துக்கள் அவருடைய சொந்த கருத்துக்களா இல்லை பின்னணியில் யாராவது இருக்கின்றார்களா? எப்பா நீ உள்ள போற மாதிரி இப்போ திமுக விசிக கூட்டணி உடைச்சிரு அப்படிங்கிற மாதிரி யாராவது தூண்டுகோல் விடுத்தார்களா அப்படிங்கிற பலவிதமான கேள்விகளுக்கு இந்த 7-8 மாசத்துல அமைதியா இருந்தாரு. இந்த 1 மாசத்துல அடிபட்டு போயிட்டார் ஆதவ் அர்ஜுனா. ஆல்ரெடி இந்த கூடைப்பந்து சங்க தலைவர் தமிழ்நாடு இருந்தவர். அப்புறம் கட்சியில ஒரு போஸ்டிங் கேட்கிறாரு, கொடுத்துட்றாங்க. ஆமா, ஐயா ஐயா அவங்க கொடுத்துட்றாங்க. அதை எவ்வாறு பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காகவே அவர் பேசினாரா, தெரிந்து பேசினாரா, தெரியாமல் பேசினாரா அப்படிங்கிறது தெரியல. அவருடைய கொள்கை, விசிகாவுடைய கொள்கை 1999 சொல்லப்பட்டுதான் இருக்கு. ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, இது காமன். இவர் பேசிட்டான்னு சொல்லி போட்டு தொல் திருமாவளவன் ஐயா அவர் திரும்பவும் பேசுறாரு, பல மீட்டிங்ல பேசுறாரு. இது மிக பெரிதாக ஆக்கப்பட்டு பத்திரிகையாளர்கிட்ட பல விதமான கேள்விகள் கேட்டு ஒரே வார்த்தை அவங்க சொல்லிடுறாரு. இது நாங்கள் 1999 முழங்கிட்டு தான் இருக்கு. இது பெரிய விஷயம் கிடையாது. இது எங்களுடைய அடிப்படை கொள்கை, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதையும் ஒப்புக்கொள்ளாத வகையில் அப்புறம் பேட்டிகள் கேட்கக்கூடிய சமயத்தில் அப்புறம் பத்திரிகையாளர் கேட்பாங்களே இல்லையா, என்னங்க அது மது ஒழிப்பு மாநாடுங்கிறீங்க, அப்புறம் எதுக்கு தகுந்த மாதிரி இப்படியும் பேசுறீங்க. அதை பத்தி ஒன்றும் இல்லை, யார் வந்தாலும் சேர்த்துக்கொள்வோம், குறிப்பாக அதிமுக வந்தா கூட ஒழிப்பு மாநாட்டில் சேர்த்துக்கொள்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு வார்த்தை போடுறோம். அதுவும் பத்திக்கிட்டு தெரிய ஆரம்பிக்குது. இந்த மாதிரி பலவிதமான ஒரு விஷயங்கள் இந்த 1 மாசத்துல நடந்துருச்சு. விசிக திமுக கூட்டணிக்குள்ள விரிசல்கள் ஏற்பட்டு விடுமோ அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு வெளிப்பாடு. எந்த நேரத்திலும் அந்த கூட்டணி நாம் கட்டி காக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக மீண்டும் மீண்டும் திரும்ப ஐயா அவங்க சொன்னாங்க. அப்பா இது எங்களுடைய கொள்கை கூட்டணி. ஆமா, மற்றபடி இது நார்மல், இது எங்களுடைய கொள்கை. என்னைக்கு வேணா அதை பேசிக்கிட்டு தான் இருப்போம். கட்டாயமா இதை கூட்டணிக்கும் இந்த பேச்சையும் போட்டு சிண்டு முடிஞ்சு விட்டுறாதீங்க. 2026 சட்டமன்ற தேர்தலும் கூட்டணி தொடரும், அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியும் கூட அடங்கவில்லை. ஆமா, ஏன்னா பலவிதமான கருத்துக்கள் அது ஆதவ் அர்ஜுனா ஏதோ சர்வே எடுத்த அடிப்படையில சொல்றாரு. அதாவது வட மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் திமுக தனித்திருந்தால் ஜெயிக்க முடியாது, விசிகாவோட துணை இல்லாமல் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறது ஒரு கருத்து. மற்றபடி விசிகாவுக்கு அதிக வாக்கு வங்கி இருக்கிறது, அதன் அடிப்படையில் ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு கேட்கறதுக்கு இதுதான் நேரம். மற்றபடி திருமாயன் துணை முதல்வராக வரக்கூடாது. இந்த மாதிரிலாம் பலவிதமான ஒரு விஷயங்கள், இது சர்ச்சைக்குரிய விஷயங்கள். ஏன்னா கூட்டணிக்கென்று ஒரு தர்மம் இருக்கு, அதுதான் ராஜா சொல்றாரு. ஆமா, கூட்டணிக்கென்று ஒரு தர்மம் இருக்கு. அந்த தர்மத்தை ஆதவ் அர்ஜுனா என்ற விசிக துணை பொதுச் செயலாளர் மீறி விட்டார். பார்த்துப்பா, அந்த நபர்கிட்ட கட்சிக்காரங்களே கொஞ்சம் உஷாராயிருங்க அப்படின்னு ஒரு குண்டையும் போட்டாரு. அப்ப என்ன ஆகுது, இவருக்கு பின்னால் ஒரு தூண்டுதல் இருக்கின்றதா, அல்லது புதிதாக வந்த வேகத்தின் வெளிப்பாடாக ரொம்ப வேகமா பேசினாரா? வேகமாக பேசுவது என்பது எல்லோருக்கும் தெரியும். வன்னி அரசுக்கு தெரியும், ரவிக்குமாருக்கு தெரியும், ஆளூர் அவர் ஷான் நவாஸுக்கு தெரியும், சிந்தனை செல்வனுக்கு தெரியும், எல்லாத்துக்குமே தெரியும். கட்சியினுடைய கட்டுப்பாட்டை மீறி எந்த ஒரு வார்த்தையும் இதுவரைக்கும் பேசியதே யாருமே. சிந்தனை செல்வன் ரொம்ப பொறுமையா நிதானமான ஆள், ரொம்ப பொறுமையா பேசுவார். அதே நேரத்தில் ஆளூர் நவாஸ் வேகமானவர், பேசுனால அவர் கட்சியினுடைய நிலைப்பாட்டை மீறி பேச மாட்டார். ஆமா, வன்னி அரசாவது கூட கொஞ்சம்
இதான் பேசுவாரு. ஆனா ஒண்ணு, அந்த அளவுக்கு பேசினாலுமே கட்சி நிலைப்பாடு இருக்கு இல்லையா, கட்சிக்கென்ற ஒரு கொள்கை, கூட்டணி தர்மத்தை மீறி பேசுறது கிடையாது. பேசிய ஒரே நபர் வந்து விசிகாவில் இப்போதைக்கு இருந்து கொண்டிருக்கிற ஆதவ் அர்ஜுனா தான். அதனாலதான் வந்து இன்னைக்கு ரொம்ப காட்டமா பல பேர் வந்து இன்னைக்கு அவரை கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில வந்து ரவிக்குமாரே சொல்லிட்டார், இது வந்து விசிக திமுகங்கிறது கொள்கை கூட்டணி, எண்ணிக்கை அளவு கூட்டணி எல்லாம் கிடையாது. ஏன்னா ஆதவ் அர்ஜுனா பேசியது வந்து உண்மைக்கு புறம்பானது. அதே நேரத்தில் ஒரு விஷயத்தை சொல்றாரு, 40க்கு 40 வந்து இன்னைக்கு வந்து நாடாளுமன்ற தேர்தலில் திமுக வெற்றி அடைஞ்சிருக்கிறான், அதற்கு விசிகாவும் காரணம். அதே நேரத்தில் 4 எம்எல்ஏ 2 எம்பி இருக்கிறோம், அதுக்கு திமுக காரணம். ஆமா அப்படின்னு ரொம்ப தெளிவா கூட்டணி எந்த அளவுக்கு உடையாமல் இருக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப தந்திரமான ஒரு பேச்சு. இதெல்லாம் அற்புதமான ஒரு பேச்சு ரவிக்குமார் பேசு. அதே மாதிரி வன்னி அரசும் சொல்லியிருக்கிறார், இது வந்து அவருடைய தனிப்பட்ட கருத்துங்க, இது கட்சியை சாராது. அதே நேரத்தில் தனிநபர் விமர்சனத்தை விசிக்க என்னைக்கும் ஆதரிச்சதெல்லாம் கிடையாது. ஏன்னா இன்னைக்கு வந்து விசிக வந்து திமுக கூட்டணி தான் இருக்குது, அதுல மாற்று கருத்து கிடையாது. எங்களுடைய தலைவர் வந்து அது உறுதி செஞ்சுட்டார். அவன் எல்லா வகையிலும் உறுதி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கார், பல வகையில உறுதி செஞ்சுட்டார், அதுல மாற்று கருத்தே இல்லை. அதே நேரத்தில் அவர் சலிப்பா ஒரு வார்த்தை சொல்லிட்டார், ஏப்பா இந்த பிரச்சனை இதோட முடிச்சிருங்கப்பா அப்படின்ட்டார் பத்திரிகைக்காரங்களை பார்த்து. ஏன் போட்டு இழுத்துட்டே கிடக்குறீங்க? ஏன்னா புதுசா வந்தவங்க அந்த மாதிரி சில பேர் வந்து பேசுவாங்க, ஆனா அந்த மாதிரி பேசக்கூடாது. பல கட்சிகள்ல வந்து பல பேர் இருக்கிறாங்க, ஏன் விசிகால இன்னும் துணை பொதுச்செயலர் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏன்னா மற்றபடி ஏகப்பட்ட பொறுப்பாளர்லாம் ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க, மாநில செயலாளருக்கு எத்தனை பேர் இருக்காங்க, எல்லாமே வந்து அந்த கட்டுக்குள் தான் பேசுவாங்க. இவர் ஒருத்தவர் தான் இன்னைக்கு வந்து வந்த வேகத்திலே பிரச்சனையின் அடிப்படையில பேசி தனக்குத்தானே வந்து ஒரு கருத்தை சொன்னாரா, பிறர் தூண்டுதலாக சொன்னாரா, இல்ல விடுதலை சிறுத்தைகளுக்கு ஆதரவாக சொன்னதாக இவர் நினைத்துக் கொள்கிறாரா அப்படிங்கிற பல விதமான ஒரு கேள்வி. அதுக்கெல்லாம் வந்து ஐயா தொல் திருமாவளவனும் கோவையில வந்து நேற்று பேட்டி கொடுத்துருக்காங்க விமான நிலையத்துல. திமுக விசிகாடு எந்த சலசலப்பும் கிடையாதுங்க, நாங்க வந்து ஸ்ட்ராங்கா தான் இருந்துட்டு இருக்கோம். ஆதவ் அர்ஜுனா மேல நடவடிக்கை எடுப்பதற்கு நான் பரிசீலனை பண்ணிட்டு இருக்கிறோம், நான் கட்சி நிர்வாகிகளும் ஆலோசித்து வருகின்றோம். போன் மூலமா ஆலோசித்து பேசிட்டு வந்து, டைரக்டா பேச முடியல, போன் மூலமாக பேசிட்டு வந்துட்டு இருக்கோம். அதே சமயத்தை முடிவெடுப்பது என்ன சமாச்சாரம் அப்படிங்கிறத பத்தி நான் கலந்து ஆலோசிப்போம் அப்படிங்கிறத கூட சொல்லிட்டாங்க. ஆமா அப்படிங்கிறப்ப முடிஞ்சு போச்சு இந்த பிரச்சனை, இதுக்கு மேல பேச வேண்டாம் அப்படிங்கிறத வன்னியர் ஸ்ட்ராங்காவே சொல்லிட்டாரு. ஆதவ் அர்ஜுனா மீது நடவடிக்கை எடுப்போம் அப்படிங்கிறது தலைவர் என்ற முறையில தொல் திருமாவளவன் சொல்லிட்டாங்க. இனி என்ன இருக்கு, பேசுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஆமா அதனால வந்து சில பேர் வந்து ஸ்பீடா பேசுவாங்க, சில பேர் வந்து கட்சியை கட்டுப்பாட்டோடு பேசுவாங்க. ஆமா எது எப்படி இருந்தாலுமே சரி, ஆமா கூட்டணி தர்மம் என்று இருக்கிறது. ஆமா இதெல்லாம் அண்ணாமலை பாஜக அண்ணாமலை கிடையாது, பாஜக அண்ணாமலையும் கிடையாது, அண்ணாமலை பாஜகவும் கிடையாது. கூட்டணி தர்மத்தை உடைத்து பேசு. ஜெயக்குமார் எத்தனை தடவை சொன்னார், அப்ப கூட்டணி தர்மம்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொன்னாரு. ஆனா அவரு கேட்கவே இல்லை. ஜெயலலிதாவை தாக்கி பேசினார், எம்ஜிஆரை தாக்கி பேசினார், அண்ணாவை தாக்கி பேசினார். அப்புறம் கடைசியில அவர் யாருங்க தெரிஞ்சுட்டு அதன் அடிப்படை வந்து தனக்குத்தானே ஆதவ் அர்ஜுனா பேசினாரா, தன்னை வெளிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக பேசினார். வெளிப்படுத்திக் கொள்ள பேசலாம், பட் கூட்டணி தர்மம் மற்றபடி வந்து 2026 சட்டமன்றத்தை நெருங்கிட்டு இருக்கு, அதுக்கு வேட்டு வச்சிராமையும் பேசிக்கலாம். அதே நேரத்துல வந்து தலைவர் வந்து சொன்னாரா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அவர் சொல்லிட்டாரு, இது அவருடைய சொந்த கருத்துங்கிற மாதிரி வன்னியரசு ஸ்ட்ராங்காவே சொல்லிட்டாரு. அப்படிங்கிறப்ப திரும்ப வந்து சொல்லி ஆதவ் அர்ஜுனா பேசினார் அப்படிங்கிற வார்த்தைக்கு இங்க இடமே கிடையாது. அப்ப ஆதவ் அர்ஜுனா பேசிய அனைத்துமே வந்து அவருடைய சொந்த கருத்து. ஆக இதன் அடிப்படை இனிமேல் பேசாமல் இருக்க எவ்வாறு செயல்பட வேண்டுங்கிறத ஆதவ் அர்ஜுனாவுக்கு ஆமா விடுதலை சிறுத்தை நிர்வாகிகள் அறிவுரை சொல்லலாம். இல்லையா அவருக்கென்று கொடுக்கப்பட்ட அந்த துணை பொதுச்செயலர் பதவியை வந்து ஆமா கொடுக்கலாம், இல்லையா அவரே வந்து கட்சியை விட்டு நீக்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழல் தான் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. என்ன செய்வார் என்பது வரும் காலங்களில் திரும்ப எடுக்கக்கூடிய முடிவின் வெளிப்பாடாக தெரியும். பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.